சபையோட வாசல் யாரு? தேவன். சபையோட ஒரு 4 டாக்டர் வராங்க, 4 ஜட்ஜி வராங்க, அது பெரிய சபை அப்படி கிடையாது. உள்ள யார் இருக்காங்க அது பிரச்சனை கிடையாது, யார் வாசல் அப்படி சொல்லி தான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சபையுடைய மகிமையை காண்பிப்பதற்காக இன்னொரு வேத பகுதியை சொல்லி காமிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் 5வது வசனம். கவனிங்க, பவுல் இருக்கார் இல்லையா, அவர் தான் சவுல். அவர் பேரெல்லாம் மாத்திக்கல, சவுலுங்கிறது எபிரேய பேர். இங்க எழுதும் பொழுது எபிரேய பேர் எழுதுறாங்க. கிரேக்கத்துல வரும்பொழுது அதை பவுல் மாத்துறாங்க, பேரெல்லாம் அவர் மாத்தல. நம்ம ஆளுங்களுக்காக சொல்லுவாங்க, ரைட். சகேயு, அதோட எபிரேய பேர் சகரியா. ஆள்தான் மாறும். சவுல் என்பவன் சபையெல்லாம் அடிச்சு உடைச்சி என்ன பண்ணணும், காலி பண்ணணும்னு அரசாங்கத்தை கடிதம் வாங்கிட்டு குதிரை மேலே போயிட்டு இருக்காரு. அவங்கள கொலை செய்யணும், பயமுறுத்தணும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இப்போ நீங்க வாசல்ல இருக்கு, மேலே வாசிங்க. அவன் பிரயாணமாய் போகையில் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, போடுங்க, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆக்சுவலா அவன் யாரை துன்பப்படுத்துறான்? சபையை. இப்ப என்ன சொல்லணும், ஆண்டவர் எப்படி கேட்கணும்? சவுலே சவுலே, சபையை ஏன்பா துன்பப்படுத்துற அப்படி தானே கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு அப்படியே அந்த இருதயம் பூரிக்குது? நான் தான் சபை, சபை தான். எத்தனை பேர் இருதயம் பூரிக்குது? ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னும் அடையாளப்படுத்திக்கிறார். நான் தான் யாரு? சபை தான். யாரு? சபையை தொட்டின்னா யாரை தொட்ட மாதிரி? சபைக்கு எதிராக இருக்கிறவன் கிறிஸ்துவுக்கு சிநேகிதனா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஊழியனோ சபைக்கு விரோதமா இருக்கிறானா அவன் கண்டிப்பாக கிறிஸ்துவின் ஊழியனாகவோ ஊழியமாக இருக்க முடியாது. ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். சொல்ற, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான குடிகாரனா இருந்தேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மோசமான பொருளாசைக்காரனா இருந்தேன். பவுல் என்ன பண்றாரு, தான் ரட்சிக்கப்படும் முன்பு எவ்வளவு பெரிய பாவியா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:9. ஏன் சிறியவனா இருக்கிறேன்? அப்போஸ்தலரே இவர் தான் பெரியவர். ஆனா என்ன சொல்றாரு? இல்லப்பா, நான் அப்போஸ்தலர் எல்லாத்தையும் ஊழியக்காரனே நான் யாரு? ரொம்ப சின்ன பாப்பா. ஏன் இப்படி சொல்றாரு? தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு என்ன கிடையாது. சபையை துன்பப்படுத்தினதை தேவன் மன்னித்தாரா பவுலுக்கு? பதில் சொல்லுங்க. மன்னித்தார். சபையை துன்பப்படுத்தினதை தேவன் மன்னிச்சிட்டாரு. ஆனா பவுல் என்ன பண்ணல, அது எவ்வளவு பயங்கரமான செயல். ஐயோ, நான் அப்போஸ்தலன்ல நான் அப்படி யோக்கியதையே இல்லை, ஊழியக்காரன் சொல்றதுல யோக்கியதையே இல்லை, நான் பெரிய குடிகாரனா இருந்தேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? சபை என்ன பண்ணேன்? அப்போஸ்தலர் 9ல் நடந்ததை 1 கொரிந்தியர் ஊழியக்காரனாகி அப்போஸ்தலனாகி சபைகளை ஸ்தாபித்து 1 கொரிந்தியர் 15ல் கூட அவர் மறக்காம சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை துன்பப்படுத்துறதை விடவும் பாதகம் உள்ள ஒரு செயல் கிடையவே. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வாசிங்க மறுபடியும். நான் அப்போஸ்தலன் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் அப்புறம் ஆயிலும் நான் இருக்கிறது. இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா ஆண்டவருடைய சுத்த காலி பண்ணியிருப்பார். அன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறது சுத்த கிருபை. இப்போ எழுதலையா? அதை எழுதும் போது அவன் டோன் தெரியுதா? இருக்கிறது யாருடைய கிருபையில இருங்க. சபைகளை ஸ்தாபிச்சுட்டேன், உண்மை. அப்போஸ்தலன், உண்மை. ஆண்டவன் கூட பெரிய அற்புதம் செஞ்சார், உண்மை. ஆனா ஒரு காலத்துல என்ன பண்ணேன்? சபையை துன்பப்படுத்தினேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு புரிந்தது, அதான் ஊழியக்காரனாகிய எனக்கு புரியணும். ரைட்? மேல வாசிங்க. அவர் எனக்கு அழிய கிழுவை. அப்ப என்னன்னா
உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு, அதை நான் வேஸ்ட் பண்ணலை. எவ்வளவு சபையை நான் ஸ்தாபிக்க முடியுமோ ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செய்ததன் மூலமாக, என்னை பயன்படுத்தியதன் மூலமாக அவ்வளோ முயற்சிகளை நான் என்ன பண்ணேன் ஏறெடுத்தேன். 2 காரியம் செய்யலாம் நீங்கள். ஒன்று, சபையை கட்டுவதில் முயற்சியில் ஈடுபடலாம், இல்லை உடைப்பதற்கு, கெடுப்பதற்கு, அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். 2ல் தான் ஈடுபட முடியும். ரைட்? சரி, இன்னைக்கு சபையுடைய இயக்கம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா, சபையுடைய மகிமை எப்படிப்பட்டது? கடவுள் தன்னோடு கூட சபையை அடையாளப்படுத்துகிறார். ரைட். சபையுடைய இயக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 நிருபங்களும் என்ன நிருபம்? போதக நிருபம். போதக நிருபத்தில் வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை கட்டளை வாக்கியம், மஸ்ட், வேண்டும். ஊழியக்காரனுக்கு நிறைய கட்டளைகளை கொடுக்குறாரு, அடுத்தது விசுவாசிகளுக்கு கொடுக்கணும்ல. ஒரே ஒரு கேட்டகரிக்கு கொடுக்குறாரு. எந்த கேட்டகரி தெரியுமா? 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம். தேவனுடைய வீடு எப்படி செயல்பட வேண்டும், எந்த வகையிலே நடத்தப்பட வேண்டும். இஷ்டத்துக்கு நீ சபையை நடத்த முடியாது. நீ கார்பரேட் ஸ்டைல என்ன பண்ண முடியாது, சபையை நடத்த முடியாது. நீ உன்னுடைய அபிப்பிராயங்களுக்கு தக்கதாக என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. தேவனுடைய வீட்டிலே நடத்தப்பட வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு, அப்பனா அதை படிச்சிருக்கணும். ஊழியக்காரன் சபையை எப்படி நடத்துறது என்ன பண்ணணும், படிச்சிருக்கணும். நீ அறியும்படிக்கு உனக்கு எழுதுகிறேன். இருக்கிறது. ரைட். அப்ப தேவனுடைய வீட்டில் இப்படி தான் நடக்கணும்னு ஒரு வகை இருக்கு. அதை நானும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, பகல் சொல்லுங்க. நீங்களும் மாற்ற முடியாது. பாஸ்டர் அவங்க சொன்னா கேட்பாரு, நானே அப்படி பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க 2 பேர் சேர்ந்து சொன்னீங்கன்னா கேட்பாரு. 2 பேர் இல்லைங்க, 200 பேர் சொன்னாலும் நானே என்ன பண்ண முடியாது. அப்படியே எங்க 10 பேர் இருந்தாலும் சபை தாங்க. குடும்பம்னா எத்தனை பேர் இருக்கணும்? அப்பா, அம்மா, புள்ள 3 பேர் இருந்தாலும் என்னது குடும்பம். நினைக்கூடாதுன்னா 10 பேர் இருக்கமே அது ஒரு ரூல்ஸா அப்படிங்கக்கூடாது. அப்படி கிடையாது. என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபதேசம் பண்ணவும், ஆண்களின் மீது அதிகாரம் செலுத்தவும். உத்தரவுனா யாரு கொடுப்பா? என்ன வார்த்தை பயன்படுத்த பாருங்க. நீ செய்யலாம், செய்யக்கூடாது, ஆலோசனை கிடையாது, உத்தரவு. அப்படின்னா யார் இப்ப அதிகாரத்தோடு எழுதுகிறார்? ஸ்திரீயானவள் உபதேசம் பண்ணவும், ஆண்களின் மீது அதிகாரம் செலுத்தவும் நான் உத்தரவு கொடுப்பது. நான் யாரு? ஆண்டவர் அனுமதி கொடுக்கல, நான் உத்தரவு கொடுப்பது இல்லை. மேல அவள் அமைதலாயிருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. யாரு சொல்லணும்? அவர்கள் அமைதலாய் இருக்க வேண்டும். யார் சொன்னது? சபையை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பெண்கள் போதிக்கலாமா? போதிக்கக்கூடாது. ஆண்கள் மேலே அதிகாரம் செலுத்தலாமா? ஊரிய காலம் மேலே அதிகாரம் செலுத்தலாமா? அம்மானா வீட்டோட இருக்கணும், மனைவினா வீட்டோட தான். இவங்களுக்கு என்னவோ அதுதான் எல்லாருக்கும் என்னமோ அதுதான் அவங்களும். என் மேலே அது பையன் கணவன்லாம் அடுத்து வச்சுங்க. ஊழியக்காரன் மேலே அதிகாரம் என்ன பண்ணக்கூடாது, செலுத்தக்கூடாது. என்னங்க எது கேட்கணும்? என்கிட்ட கேட்கணுங்க. நான் தாங்க அத்தாரிட்டி. சபையில் பணிவிடை செய்கிறவங்க. சபைக்கு பொறுப்பு யாரு? நான் தான். நான் வேணாம் தான். புரியுதா? ஜாக்கிரதையாக இருக்கும். 1 Corinthians 14:34 தான் இங்கேயும் எழுதுறாரு. சபைகளில் கடவர்கள்லாம் என்ன வாக்கியம்? கடவர்கள்லாம் கட்டளை வாக்கியம். மறுபடியும் என்னது அது? கடவது அப்படின்னாலும் கட்டளை வாக்கியம், வேண்டும் அப்படின்னாலும் கட்டளை வாக்கியம். ஸ்திரீ சபையா சபைகளிலா? எல்லா சபையிலும் இதுதான். கொரிந்து சபைக்கு மட்டும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க கொரிந்து சபைக்கு தான் அது எழுதியிருக்கு. கவனிங்க, பெல்நகர் சபைக்கு எழுதுகிறதாவுன்னு பவுல் எழுதினாரா? கொரிந்து சபையர் எழுதினாதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில பைபிள் செடியில் சொல்லி தராங்க அது கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கு. எல்லா உங்கள் சபைகளில்
உங்கள் ஸ்திரீகள் பேசாம இருக்க கடவர்கள். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, பேசும்படிக்கு அவர்களுக்கு யார்கிட்ட இருந்து உத்தரவு இல்லை? உத்தரவு இல்லை. அங்க பார்த்தோம் அமைதியா இருக்கணும், இங்க எப்படி இருக்கணும்? அமர்ந்திருக்கணும். சொல்லுங்க, வேதமும் இதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்கணுமா? நேரடியா இருக்கு. இதுக்கு எவ்வளவு நான் ஆர்கியூ பண்றது கிடையாது. அப்படியே சொல்லியிருக்கு பைபிள்ல, அது அந்த அர்த்தம் கிடையாது. நான் என்ன பண்ண முடியும்? அவன் செய்ய, அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. வேதமும் அப்படியே சொல்லுகிறது. மேல வேத வசனத்தை ஒருத்தர் ஏத்துக்கலன்னா என்ன பண்ணலாம்? சந்தேகம் வருதா, வாதம் வருதான்னு பார்க்கணும். சந்தேகம் வந்தா நிவர்த்தி செய்யணும், வாதம் வந்தா அமைதியா இருந்துடணும். ரைட். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்கள் உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில் தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. கவனிங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாஸ்டர் வேத வசனங்களை சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்க அதை இடையூறு செய்யாதீங்க, குறுக்க பேசாதீங்க. வீட்டில் ஒரு பிரசங்கம் நடக்கும் தெரியுமா? ஒரு பெண் ஒரு ஆணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஒரு வீட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். செல்வாக்கு செலுத்த முடியும். அவங்க சொல்றத எல்லாரையும் கேட்க வைக்க முடியும். அது நல்லபடியா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஏவாள் தான் விழுந்து போனாள். பழத்தை சாப்பிட்டது யாரு? ஏவாள். ஆண்கள் விட சராசரியாக உயரம் கம்மியானவர்கள் பெண்கள். உண்டா இல்லையா? ஆனா சில பெண்கள் ஜாஸ்தி வளர்த்தியா இருப்பாங்க. பாத்துறீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களும் புரணி பேசுவாங்க, பெண்கள் தான் புரணி பேசுவாங்கன்னு இல்லை, ஆண்களும் புரணி பேசுவாங்க, பெண்கள் கொஞ்சம் கூடுதலா பேசுவாங்க. நீ எவ்வளவு படிச்சிருக்கலாம், என்ன பண்ண? வேத வசனத்தை ஆர்கியூ பண்ணாது, பிரசங்கத்துக்கு என்ன பண்ணாத, இடையூறு செய்யாது. சபையின் அதிகாரத்தை என்ன அதுக்கு எதிர்த்து இருக்காரு. அதை தான் சொல்றார். பேசாம அமைதியாரு, பேசாம என்ன பண்ண, இதை வச்சு ஒடுக்கலாமா பெண்களாமா? அப்படி ஒடுக்கக்கூடாது. அதுலயே 33 வாசிங்களேன். சமாதானத்தை என்ன பண்றார் தேவனா? கலகம் பண்ண கூடாது. அது தேவனால் உண்டானது அல்ல. ஒரு போதனைக்கு பின்பாக சமாதானம் தான் வரணும். ஒரு போதனையின் அடிப்படையில் ஒருத்தர் கலகத்தை உண்டு பண்றாங்க, பிரிவினையை உண்டு பண்றாங்க, அதை கேள்வி கேட்குறாங்க, ஆர்கியூ பண்றாங்க, வாக்குவாதம் செய்யறாங்க, அப்படி இல்லை அது இப்படிங்கிறாங்க அப்படின்னா அது தேவனால் உண்டானது அல்ல. மேல இப்ப சொல்லுங்க, நீங்க கரெக்டா நான் சொல்றது கரெக்டா புரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான வார்த்தை என்ன? பரிசுத்தவான்களின் எல்லா சபைகளில் போடுபடுங்க. எல்லா சபையிலும் இதுதான். எந்த சபையா இருந்தாலும் சரி. 1 தீமோத்தேயு 2:10 வாசிங்க. கடகன் வாசிங்க, கடன் முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:10. யாருக்கு சொல்றா தெரியுமா? அது பெண்களுக்கு சொல்றாரு. தகுதியான வஸ்திரம். தகுதியான வஸ்திரம்னா என்ன? ஞானத்தினாலும். சொல்லுங்க. ஞானத்தினால ஆணுக்கும் வெக்க இருக்கு, பெண்ணுக்கும் வெக்க இருக்கு. ஆனா பர்டிகுலர் என்ன எழுதுறாரு? தெளிந்த புத்தியெல்லாம் சொல்லுங்க. லூசு மாதிரி இருக்கக்கூடாது. யதார்த்தமாயா அப்படி இருக்க, தெரியாம செஞ்சுட்டா லூசு மாதிரி இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி. மேல ஏற்றபடியே எதுல அலங்கரிச்சுக்கணும்? நல்ல செயல்களின் மூலமாக தங்களை என்ன பண்ணணும்? அலங்கரித்து கொள்ளணும். 1 தீமோத்தேயுல எழுதும் பொழுது அதை யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு தான் எழுதுறாரு. சபைக்கு 1 தீமோத்தேயுல வரதுல என்னது? சபை எப்படி இயங்கணும். பர்டிகுலரா ரொம்ப கவனமா பெண்களுக்கான ஆடையை பத்தி பேசுறாரு, பெண்களுடைய நடவடிக்கைகளை பத்தி பேசுறாரு, ஆணை பத்தியும் பேசுறாரு. பின்னாடி வரப்போறோம் பேசுறேன். ஆணை பத்தி என்ன பண்றாரு? பேசுறாரு. ஆனா
பிரதானமா கட்டளை வாக்கியத்தில் எது வந்ததுன்னு பார்த்தா இப்படி தான் வருது. ரைட்டா? அண்ட் தென் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெளிநாட்டில் எப்படி நீங்கள் ஆடை போடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? முட்டிக்கு மேலே போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். தப்பு. வெளிநாட்டில் ஆன்மீக சபை, வேதத்தின்படி இயங்குகிற எந்த சபைகளிலும் நீங்கள் பெண்களுடைய விரிஸ்ட் மணிக்கட்டை கூட பார்க்க முடியாது. ஃபுல் கவர்டாக இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நான் அது எல்லா சபையும் கிடையாது, அது ஒரு பிரச்சனை. நான் அனுப்புகிறேன், அவங்களை பாருங்கள். முக்காடு போட்டுக்கிட்டே இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் தொப்பி போட்டு உட்காந்துருப்பாங்க. வசனத்தை கவனிக்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கேப்பில் உட்காந்துருப்பாங்க. ஆண்கள்லாம் ஃபுல் சூட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினச்சிக்கலாம்? வெள்ளை காலம் முட்டிகள் வரைக்கும் ஸ்கட்டு போட்டுக்குவான், கையில் நாம் போடுவான், லோ நெக் போடுவாங்க. அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாது. திருச்சபைகள்லையும் பிரதரன் சபைகளையும் பார்த்தேன், க்ளீனாக இருப்பாங்க. 2 தெசலோனிக்கர் 3:14. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனாள், பைபிளை பாருங்க, அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடே கலவாதிருங்கள். சபையில யாரு கூட கலக்க கூடாதுன்னு நீங்க சொல்றாரு. படிச்சு சொல்லுங்க, யாரு கூட கலக்க கூடாதான்? எங்கள் உபதேசத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியல அப்படின்னா அவனை குறிச்சிக்க. ஒரு டாக்டர் வராருன்னு வச்சுங்க, எதுக்கு எல்லாரும் ஏன் அவரை குறிச்சு வைப்போம்? டாக்டர் வராருன்னு வச்சுங்க சபைக்கு, இனிமே இந்த சபைக்கு தான் வருவேன், நம்பர் வாங்காம விடுவோமா? அண்ணன் சொல்லாரு, விட்டுருவோம். ஏன்? பின்னாடி ஆகும், நம்மளுக்கு என்ன ஆகும்? பின்னாடி ஆகும். யாரை குறிச்சு வைக்கணும்? புரியுதா? பாஸ் யாரை குறிச்சு வைப்பாரு? நீங்கள் நிறைய காணியை கொடுக்குறவங்கள குறிச்சு வைப்பாருங்க. அப்படி கூடாது. நீ என்னைக்கா இருந்தாலும் என் மேலே அதிகாரம் செலுத்த என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருப்பேன். ஒருத்தர் அதிகம் கொடுக்குறாரு அப்படின்னா கவனமாக இருப்பேன். அவங்களுக்கு நானே லிமிட்டேஷன் வைப்பேன். ரைட்? சரி, என்ன சொல்றாரு? வசனத்துக்கு யாரு கீழ்ப்படியலையோ அவங்கள குறிச்சு வைங்க. குறிச்சு வச்சுட்டு அவங்களோட என்ன பண்ணாதீங்க? கலக்க. நம்ம யாரோட கலக்காம இருப்போம்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். யாரோட கலக்குறோம், யாரோட கலக்காம இருப்போம்? சபை எப்படி இயங்கணும்? வேதத்தின் அடிப்படைனா எப்படி பார்க்கணும்? அதுல யாரு சபையினுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணிடணும்? கலக்க கூடாது. அவங்க வெட்கப்படுற அளவுக்கு கலக்கக்கூடாது. நம்மள்ட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாங்களே, நம்மளை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுதா இல்லையா? மனம் திரும்புறதுக்காக அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அது கிடையாது. அது பிசாசு பண்றது. அவங்கள துன்பப்படுத்தணும், அது பிசாசு பண்றது. பைபிளை காட்டி ஒரு மனுஷனை போட்டு கொல்லக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஜாகிரதையா இருக்கும். ஆனால் பூச்சி வைக்கணும். சில பேரை இவங்க ரொம்ப இர்ரெகுலர், நடிக்கிறாங்க, மோசமாக இருக்காங்க, தேவ வார்த்தைகளுக்கு தூசரம் பண்ணுறாங்க, நல்லா இங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஆனால் வசனத்தை என்ன பண்ணுவாங்க? எதுக்கு? எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. ஆப்போசிட்டாக பண்ணுறது மட்டும் இல்லை, வசனத்தை ஏற்றி நிற்பாங்க. அப்படின்னா அவனுக்கு குறிச்சு வச்சு என்ன பண்ணக்கூடாது? கலக்க. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன், அப்படியே லைனாக சொல்லுங்க. எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க அப்படின்னா யார்கிட்ட தான் கலக்கிறது? பாருங்க, நைட் டைம் ஃபுல்லாக சில சமயம் உணவு கேட்டான்னா, சரி லிமிட்டாக சாப்பிடுமா அப்படிமே. யாருக்காக சொல்கிறேன்? அதுதான் சார். இப்போ நான் சாப்பிட்றதுக்காக பார்க்குறியா? நான் சாப்பிட்றது சொல்றியா? கணக்கு பண்ணுறியா? 5 இட்லி சாப்பிட்டோமா, 8 இட்லி சாப்பிட்டோமா போதுமாண்ணா? இப்போ நான் சாப்பிட்டதெல்லாம் எண்ணிட்டு இருக்கியா? எப்பவும் அப்படி தான் இருக்கும். அவன் புரியுதா? சில பெரியவங்களாலும் அப்படி தான் இருப்பாங்க. அது இயல்பு. அது தப்பாக எடுக்கக்கூடாது. அது சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைம்மா, அது சொல்லி என்ன பண்ணணும்? புரிய வைக்கணும். புரியாட்டியும் சாப்பிட விடக்கூடாது. அப்படி தான் போகுது சபையில. அப்படி தான். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்க முக்கியம், இவ்வளோ முக்கியம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் அப்படிதான் இருக்க முடியும். கடவுளுக்கு யார் முக்கியம்? எல்லாரும் முக்கியம்.
ஆனால் இயங்கிறது எப்படி தான் இயங்கணும்? அப்படி கிடையாது. யாரு கூடயும் கலக்காம எப்படி இருக்காங்க சொல்லுங்க. மேலே இருந்து பார்த்தா யாரு கூடயும் இல்லாமல் தனியாக என்ன இருக்காங்க? தனியாக நிற்க வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா நில்லுங்கிறேன். புரியுதா? வெரி குட். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் சாதிகளுடைய கலவாமல் தனியே சபைக்கு வாங்க. யாருமே உருப்படி இல்லை, பாஸ்டரும் உருப்படி இல்லை, பாஸ்டர் குடும்பத்துலையும் ஒருத்தரும் உருப்படி இல்லை. சரி, நீங்கள் தனியாக இருங்க. சபைனா என்ன சொல்லுவாங்க? ஐக்கியமா இருங்க, ஐக்கியமா இருங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, கலக்காதீங்க. யாரு வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறான்னு பாருங்க, குறிச்சு வைங்க. அவங்க கூட என்ன பண்ணாதீங்க? கலக்காதீங்க. பாசிட்டிவ் ஃபேமிலி யாராவது இருக்காங்களா? என்ன திட்டாதீங்க. நீங்களே கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுங்க, குறிச்சிருங்க. என்ன திட்டக்கூடாது. சாமுவேல் அழுதுட்டு இருப்பான். யாருக்காக அழுவான்? சவுலுக்காக அழுதுட்டு இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? சே, எவ்வளோ உண்மையுள்ள உருவக்காரன். டேய், நானே தள்ளிட்டேன், நானே அவன் சீட்டை கிழிச்சிட்டேன், நீ வேலைக்காரன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரிப்பா. ஒன்று, பெண்களுடைய ரோல் என்ன? சபையாக நம்ம எப்படி இருக்கணும்? வீட்டில் போய் வாசிப்பீங்களா? அதை தியானிப்பீங்களா? நம்ம தொடருவோம். சரியா? தொடருவோம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலமாக நமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க சரியா புரிஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதா. ஆமென்.